Hey guys, welcome back to Tech Updates episode 58. இன்னைக்கு வந்து எப்பவும் போல நிறையவே டெக் அப்டேட்ஸ் இருக்கு. எதையுமே மிஸ் பண்ணாம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் பிஸியா இருக்கவங்கள எப்பவுமே சொல்றேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டைம் ஸ்டாம்ப் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அப்டேட் நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து போக்கோ கிட்ட தான். போக்கோ M2 Pro வந்து இந்தியாவில் ஒரு பெரிய கேம் சேஞ்சரா இருந்தது. என்னதான் ரெட்மி நோட் 9 Pro வந்து அப்படியே காப்பி அடிச்சு இவங்க கொண்டு வந்தாலுமே வந்து பட் நோட் 9 Pro எல்லாருமே மறந்துட்டாங்க. எல்லாரும் மைண்ட் செட்டில் இருக்க ஒரே ஸ்மார்ட் ஃபோன் போக்கோ M2 Proவாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் அதுக்கு சக்ஸஸராக வந்து போக்கோ M3 Pro இவங்க கொண்டு வர இருக்காங்க. ஸோ ரீசெண்டாக இந்த போக்கோ M3 Pro ஸ்மார்ட் ஃபோன் வந்து BISஓட சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கு. ஸோ கூடிய சீக்கிரமே வந்து நம்ம இந்தியாவில் லான்ச் எதிர்பார்க்கலாம். பட் இதில் சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, இந்த போக்கோ M3 Pro வந்து 5G ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ண இருக்காங்க. பட் இன்னொரு டிசப்பாயின்மெண்ட் என்னென்னு பார்த்தோன்னா, இது வந்து MediaTek Dimensity 700 ப்ராசரோடு கொண்டு வராங்க. Dimensity 700 வந்து ஒரு மிட் ரேஞ்ச் ப்ராசர், G90T அளவு கூட பவர்ஃபுல்லான ப்ராசர் கிடையாது. பட் ஒரு நல்ல எஃபிஷியண்டான ப்ராசர். இது லேட்டஸ்ட் அந்த 7 nm ப்ராசஸில் தான் வந்து இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எஃபிஷியன்சி வைஸ் நம்ம பார்த்தோன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம Dimensity 800U வந்து செக் பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ அதோட எஃபிஷியன்சி பேட்டரி லைஃப் எல்லாமே வந்து எக்ஸலண்ட்டாக இருந்தது. பட் 800U எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசர் தான். பட் Dimensity 700 ப்ராசர் நம்ம பார்த்தோன்னா போன ஜென்ரேஷன் லான்ச் பண்ண 720Gயோட ஒரு அண்டர் பவர் சிப்செட் தான் இது. 5Gக்காக இந்த Dimensity 700 ப்ராசர் வந்து அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட் வந்து ஷாமி கிட்ட தான். ஷாமியோட Mi 11 சீரிஸ் வந்து இந்த மாதம் 23 லான்ச் பண்ணுறாங்க. இந்த சீரீஸில் மொத்தமாக 4 ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. அதில் வந்து Mi 11 X Proன்னு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் X சீரீஸில் கொண்டு வராங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரீசெண்டாக IMEI டேட்டாபேஸில் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. லீக்ஸ் படி பார்த்தோன்னா Mi 11 அந்த X சீரீஸ் வந்து அரௌண்ட் 25,000க்கு இவங்க லான்ச் பண்ணலான்னு தெரியுது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி பெருசாக ஸ்பெசிஃபிகேஷன் எதுவும் நம்மளுக்கு லீக் ஆகலை. அடுத்த அப்டேட் பார்த்தோன்னா ரியல்மி கிட்ட தான். ரியல்மி இல்லாமல் டெக் அப்டேட்ஸே கிடையாது. ரியல்மிலேருந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று லான்ச் பண்ண இருக்காங்க. ரெட்மியில் தான் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா, அதை தொடர்ந்து ரியல்மியில் வந்து கேமிங் ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து MediaTek Dimensity 1100 ப்ராசரில் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் வந்து லீக் ஆகிருக்கு. பேக் சைடு நம்ம பார்த்தோன்னா டாட் டு லீப்னு பெருசாக போட்டு வச்சிருக்காங்க. அது அப்படி என்ன தான் அழகாக இருக்குன்னு தெரியல, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு போல். எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேயும் இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டாட் டு லீப்பை வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துறாங்க. டாட் டு லீப் லோகோ பிரிண்ட் பண்ணுறது எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட் வந்து ஷாமி கிட்ட தான். ஷாமி இந்த மாதம் 16th வந்து Mi TV EA 2022 ஒரு 75 inch டிவி வந்து சைனாவில் லான்ச் பண்ணுறாங்க. ரீசெண்டாக வந்து IMDA சர்டிஃபிகேஷன் கூட இந்த டிவி வாங்கியிருக்கு. ஸோ அந்த சர்டிஃபிகேஷன் பார்க்கும்போது நம்மளுக்கு வைஃபை பேண்ட் வந்து டுவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட்டோட வருது. 2.4 GHz அண்ட் 5 GHz சப்போர்ட்டோட இந்த டிவி வருது. ஸோ சைனாவில் இது லான்ச் பண்ண இருக்காங்க. அதுவும் 75 inch. அடுத்த அப்டேட் வந்து விவோ கிட்ட தான். விவோ Y சீரீஸ்னால வந்து யூத் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தள்ள மிளகா இருக்கிற சீரீஸாக தான் இருக்குது. ஸோ ப்ரைஸிங் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. பட் வேல்யூ ஃபார் மணி சீரீஸ்னு பார்த்தோன்னா இந்த சீரீஸை கண்டிப்பாக சொல்லவே முடியாது. ஸோ இந்த Y சீரீஸில் Y20 ஸ்மார்ட் ஃபோன் வந்து பெட்டியாக வந்து கார்கோ பிளேனில் ஏற்றிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பெட்டி மட்டும் தனியாக தீ பிடிச்சிருச்சு. ஸோ இது எங்கே நம்ம ஊரில் கிடையாது, ஹாங்காங்கில் வந்து இங்கே கார்கோ பிளேனில் லோட் பண்ணும்போது இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. இந்த Y சீரீஸ் தீ எரிப்பை பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கேன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட் வந்து விவோ கிட்ட தான். விவோ அவங்களோட V21 சீரீஸ் வந்து கூடி சீக்கிரமாகவே இந்தியாவில் லான்ச் பண்ண இருக்காங்க. இந்த சீரீஸ் வந்து 5G சீரீஸை தான் இவங்க கொண்டு வராங்க. V21 அந்த வெனிலா வெர்ஷனே வந்து 5G ஸ்மார்ட் ஃபோனை தான் இவங்க கொண்டு வர இருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா வந்து 44 MP இருக்கதா லீக்ஸ் வந்திருக்கு. விவோட ஃப்ரண்ட் கேமரா எப்போவுமே வந்து மாஸ் பண்ணும். பட் இந்த வாட்டி வந்து 5G ப்ராசர் யூஸ் பண்ணுறாங்க. 750G யூஸ் பண்ணுறாங்கன்னா 750G யூஸ் பண்ணல. பட் ரூமர்ஸ் படி பார்த்தோன்னா இதில் வந்து 800U யூஸ் பண்ண போகிறதா தெரியுது. 800U நம்ம பார்த்தோன்னா ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா 720Gயில் இருக்க AI கேப்பபிலிட்டிஸ் ISP எல்லாமே வந்து 800Uவோட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து விவோ V20 கேமராவை வந்து செம்மையாக இருக்குது. பட் இந்த ஃபோனோட ரியர் கேமரா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அடுத்த அப்டேட் வந்து சாம்சங் கிட்ட தான். சாம்சங் இந்த மந்த் 28th வந்து கேலக்ஸி அன்பேக்ட் ஒரு ஈவெண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ஈவெண்ட்டில் வந்து த மோஸ்ட் பவர்ஃபுல் கேலக்ஸி டிவைஸ்னு அவங்க வேறு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா பவர்ஃபுல்லான டிவைஸ் நம்ம பார்த்தோன்னா ஏற்கனவே வந்து S சீரிஸ் S21 சீரிஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து A சீரிஸில் A52 A72 லான்ச் பண்ணிட்டாங்க. வேறு என்னடா இருக்குது நம்ம பார்த்தோன்னா கேலக்ஸி லேப்டாப்பு, கேலக்ஸி புக் ப்ரோ, அதுக்கப்புறமா வந்து ஃபோல்டு டிவைசஸ் எல்லாமே வந்து இந்த ஈவெண்ட்டில் இவங்க லான்ச் பண்ண இருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட்காக எத்தனை பேர் காத்துட்ருக்கேன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட் வந்து மோட்டோரோலா கிட்ட இருந்தால். மோட்டோரோலா அவங்களோட G40 ஃபியூஷன் அண்ட் G60
G60 ஸ்மார்ட் ஃபோன் வந்து கூடி சீக்கிரமாகவே இந்தியாவில் லான்ச் பண்ண இருக்காங்க. ஏற்கனவே நம்ம அவங்களோட மோட்டோ சீரீஸ் இந்த பட்ஜெட் சீரீஸ் பார்த்தோன்னா வந்து நல்ல ஒரு ஸ்பெக்ஸோட டீசெண்டான ப்ரைஸிங்கோட லான்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அண்டர் 20,000 இவங்க லான்ச் பண்ண போகிறதா ஒரு ஸ்ட்ராங்கான லீக் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோன்னா G40 அண்ட் G60 வந்து ஆல்மோஸ்ட் ஐடென்டிக்கலான ஸ்பெக்ஸ் தான் இருக்குது. பட் சில சேஞ்சஸோட வந்து G60 வருது. G60ல் நம்ம பார்த்தோன்னா 120Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. அது மட்டும் இல்லாமல் 108 MP கேமராவோட கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே வந்து Snapdragon 732G வருது. அண்ட் லேட்டஸ்ட் Android 11 தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வராங்க. பட் அப்டேட்ஸ் வந்து நம்ம மோட்டோ கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அப்டேட்ஸ் அப்படின்னாலே வந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் தான் மோட்டோ இருக்காங்க. அதை வந்து அவங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் ஃபோனோட வெயிட் நம்ம ரீசெண்ட் டேஸில் பார்த்தோன்னா திக்னஸ் வெயிட் எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்குது மோட்டோ ஃபோன்ஸில். அதை இந்த வாட்டி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி ஒரு லைட் வெயிட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் கொண்டு வந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் மோட்டோ ஃபேன்ஸ் யாராச்சும் இருக்கீங்கன்னா G40 G60 பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட் வந்து சாம்சங் கிட்ட தான். சாம்சங் உங்களோட குவாண்டம் 2 ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொரியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குவாண்டம் 2 ஸ்மார்ட் ஃபோன் வந்து வேறு எதுவும் இல்லை, சில லொக்கேஷனில் வந்து A82 கூட இவங்க லான்ச் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பார்த்தோன்னா 6.5 இன்ச் கொண்ட AMOLED டிஸ்பிளே. பட் ரெசல்யூஷன் வந்து 2K ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஃப்ளாக்ஷிப் சீரீஸில் மட்டும் தான் அந்த 2K ரெசல்யூஷன்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுவும் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண S21 ப்ளஸில் கூட ஃபுல் HD ரெசல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 2K ரெசல்யூஷன் வந்து ஒரு பெரிய பம்பப்பாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 4500 mAh பேட்டரி. பட் பாக்ஸில் வந்து 15 வாட் சார்ஜர் தராங்க. ஏதோ ஒரு சார்ஜர் தராங்களே, அது பெரிய விஷயம் தான். பட் 25 வாட்க்கான சப்போர்ட் இருக்குது. ஃப்ரண்ட்டில் அந்த சென்டர் பஞ்சோல் டிஸ்பிளேயோட இதை கொண்டு வராங்க. சைடு எல்லாமே வந்து அலுமினியம் ஃப்ரேம், பேக் வந்து பிளாஸ்டிக் தான். S21 வந்து பிளாஸ்டிக் தான் கொடுத்துட்ருக்காங்க. பட் ப்ராசர் நம்ம பார்த்தோன்னா Snapdragon 855+ 5G ஸ்மார்ட் ஃபோனாக வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. மற்ற கேமரா ஸ்பெக்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு 10 மெகாபிக்சலுக்கான கேமரா, பின்னாடி வந்து 3 கேமரா செட்டப். அதில் மெயின் கேமரா வந்து 64 மெகாபிக்சலுக்கான கேமரா, 12 MP அல்ட்ரா வைடு, அதுக்கப்புறமா 5 MPக்கான ஒரு கேமரா வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்தியன் ப்ரைஸ் நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா 47,000 வந்து கொரியாவில் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கு வராமல் இருந்தாலே சந்தோஷம் தான். எதனாலன்னு பார்த்தோன்னா இந்தியா கொண்டு வந்தாலுமே வந்து ஒரு 42-43,000 கொண்டு வருவாங்க. ஸோ அதை விட கொஞ்சம் ஒரு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 ரூபி போட்டோம் அப்படின்னா S20 FE மாதிரி ஒரு சம்மர் ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே இருக்குது மார்க்கெட்டில். ஸோ S20 FE கிடைக்கக்கூடிய அதே ப்ரைஸ் டேக்கில் இதை கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இருக்காது. இல்லை இதை வந்து 35,000 கொண்டு வருவாங்கன்னு யாராச்சும் சொன்னீங்கன்னா A72 ஸ்மார்ட் ஃபோன் வந்து 720G அதை வந்து 35,000 இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோன் 35,000 இருக்குன்னா அதுக்கும் இதுக்கும் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 7,000 8,000 ப்ரைஸ் டிஃபரன்ஸில் தான் கொண்டு வருவாங்க. ஸோ அதனால் இதை கொண்டு வராமல் இருந்தாலே வந்து நல்ல விஷயமாக தான் இருக்கும். கொண்டு வந்தாலுமே வந்து அண்டர் 40,000 கொண்டு வந்தாங்கன்னா ஓரளவுக்கு வந்து ரீசனபிளாக இருக்கும். ஆஃப்லைனில் வாங்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் சாம்சங் ஃபோன்லேயே வந்து ஒரு ஒர்த்தான சாம்சங் ஃபோனாக இருக்கும். அடுத்து லாஸ்ட் அப்டேட் பார்த்தோன்னா ஆப்பிள் கிட்ட இருந்தால் ஆப்பிள் இந்த மாதம் 20th வந்து ஆப்பிள் ஈவெண்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்கமிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் லான்ச் பண்ணாருக்காங்க. அதில் இந்த ஈவெண்ட்டில் வந்து iPad Pro mini, அதுக்கப்புறமா வந்து இயர்பாட்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறதா லீஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட்காக நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் இவங்க ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா டெடிகேட்டடாக வீடியோ பண்ணலாமா வேண்டாமான்னு நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொன்று சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.